பொது வாழ்க்கைக்கு என்று வந்து விட்டாலே பல சர்ச்சைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படித்தான் விஜய் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்ததில் இருந்தே அவருக்கு பிரச்சனையே வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். கட்சி தொடங்கியதில் இருந்தே பல சிக்கல்களை சந்தித்து வருகிறார். இவர் விஜய் மீது முதலில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சொந்த அப்பா அம்மாவையே கவனிக்காதவர். விஜய்க்கு அவருடைய அப்பா சந்திரசேகருடன் மனஸ்தாபம் இருந்த காலகட்டங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி பெற்றோர்களையே பார்க்காத இவர் எப்படி நாட்டை பாதுகாக்க போகிறார் என கிளப்பி விடப்பட்டது. இதற்கு கட்சியின் கொள்கை மற்றும் கொடியை அறிமுகப்படுத்திய விழாவில் அப்பா அம்மாவை வரவைத்து விமர்சனம் செய்தவர்களுக்கு மாசான பதிலடி கொடுத்தார். அடுத்து மிகப்பெரிய சர்ச்சையாக இருப்பது விஜய் மற்றும் த்ரிஷா காதல் வதந்திதான். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த வதந்தி வந்து மறைந்தது. தற்பொழுது மீண்டும் அந்த விஷயத்தை உறுதியாக சமூக வலைதளங்களில் பேசி வருகிறார்கள். நிறைய புகைப்படங்களை ஆதாரங்களாக காட்டியும் விஜய் த்ரிஷாவின் பிறந்த நாளில் கலந்து கொண்டதை எல்லாம் வைத்து தொடர்ந்து அழுத்தமாகவே இந்த விஷயம் பேசப்படுகிறது. விஜய் தன்னுடைய மனைவியை பிரிந்து விட்டார், பிள்ளைகளுடன் அவர் இல்லை, மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து தனியாக இருக்கிறார் எனவும் செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் கடந்த சில நாட்களாக விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து செய்யவில்லை என்பதை மறைமுகமாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தங்களுடைய பேட்டியின் மூலம் சொல்லி வருகிறார்கள். இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் மனைவி சங்கீதா கலந்து கொண்டு எல்லா வதந்திகளுக்கும் பதிலடி கொடுப்பார் என தெரிகிறது.